எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்லேயும் பர்சனலாகவும் கேட்ட அனகாபுத்தூரில் இருக்க கணேஷ் சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வந்தாலும் பம்பல் வழியாக தான் அனகாபுத்தூருக்கு போக முடியும். அங்கே இருக்கிற ரோடு ரொம்பவே மோசமாக இருக்குது. அதனால் ரோட்டில் போகிறவங்க பார்த்து சேஃப்டியாக போங்க. இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்களோட டிக்கெட்டை இங்கேயே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அதாவது பேடிஎம் அல்லது டிக்கெட்டில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். இந்த பாக்ஸ் ஆஃபீஸில் எல்லாமே அக்செப்ட் பண்ணுறாங்க. அதாவது பார்க்கிங்லேயும் சரி, ஃபுட் கோர்ட்லேயும் சரி, யூபிஐ பேமெண்ட் எல்லாமே அக்செப்ட் பண்ணுறாங்க. இவங்க பைக்குக்கு 20 ரூபாவும், காருக்கு 40 ரூபாவும் பார்க்கிங் சார்ஜஸாக ஒரு ஷோவுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. அந்தந்த பொருளுக்கு ஏற்ற ஃபுட் கோர்ட் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இங்கே வாட்டர் பாட்டில் 20 ரூபாவும், பாப்கார்ன் 60 ரூபாவும், பப்ஸ் எல்லாமே 40 ரூபா 50 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு வந்தாங்க. நான் போகும்போது அப்போல்லாம் ஐஸ்கிரீம் இருக்கும், அந்த ஸ்கூப் கொடுப்பாங்க. இப்போ அந்த ஸ்கூப் ஐஸ்கிரீம் இல்லை. மற்றபடி ஃபுட் அண்ட் ப்ரைஸ்லாம் இங்கே நார்மலாகவே இருக்குது. இங்கே இருக்கிற 2 ஸ்க்ரீனுக்கும் ஒரே ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. ஷோ டைம் மாறி மாறி ப்ளே ஆகிறதுனால ரெஸ்ட் ரூம்லாம் அந்தளவுக்கு கன்ஜெஸ்ட் ஆக வாய்ப்பே இல்லை. ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம்னே சொல்லலாம். அதே சேம் டைம் அந்த ரெஸ்ட் ரூமை நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் இங்கே குட்டாகவே தான் இருக்குது. இந்த கணேஷ் சினிமாஸில் மொத்தம் 2 ஸ்க்ரீன் இருக்க சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஸ்க்ரீன் 2 அதாவது G2ன்னு சொல்கிறாங்க இருக்கிற ஸ்க்ரீன்லாம். இந்த ஸ்க்ரீன் 2ஆன G2 பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் வந்து அந்த ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது ஒரு சின்ன ஸ்க்ரீன் சொல்ல முடியாது, பெரிய ஸ்க்ரீன் சொல்ல முடியாது. இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஏற்ற காம்பாக்டான ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக சொல்ல முடியும். பாக்ஸ், கோல்டு, சில்வர்னு டிக்கெட்ஸை 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 3 வகையான டிக்கெட்ஸுக்கும் 120 ரூபா டிக்கெட் பைசா இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த தேட்டரில் ஸ்மெல்லு சூப்பராகவே இருக்கும். அதாவது இந்த ஸ்க்ரீனில் லைட்ஸும் சூப்பராகவே இருக்கும். பார்க்குறதுக்கு ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்கும். மற்றபடி நார்மல் லைட்லாம் இங்கே இருக்காது. அதுவும் ஒரு டைப் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் பார்கோவோட 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஆனால் பிக்சர் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது கண்டிப்பாக இவங்க இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். சவுண்ட் எஃபெக்ட்லாம் இந்த ஸ்க்ரீன் நல்லாவே இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் டால்பியோட 7.1 ஆடியோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 12 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்ட் அண்ட் பேஸ் எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் வேறு லெவலில் இருக்கும். அந்தளவு சரௌண்ட் ட்ராவல் ஆகிறது நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் இந்த G2வில். ஏசியும் ஸ்மெல்லும் நல்லாவே இருக்குது இந்த G2வில். பிரைட்னஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் உண்மையிலே வேறு லெவல் ஸ்க்ரீன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். அடுத்து நம்ம இந்த கணேஷ் சினிமாஸில் இருக்கிற மெயின் ஸ்க்ரீனான G1 ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் சொல்ல முடியாது. G2 மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆடிட்டோரியம் வைஸ் கொஞ்சம் வைடாக இருக்கிறதுனால இது பெரிய ஸ்க்ரீன் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. G2வில் க்ரீன் கலர் தீமை கொடுத்த மாதிரி இது G1ல் ஒரு மாதிரியான பிங்க் அண்ட் வயலட் கலந்த மாதிரி டோன் இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்தது. இந்த ஸ்க்ரீனை பற்றி முழுசாக டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே யூஸ் பண்ணுற கிறிஸ்டி வைவ் ஆடியோ அப்படின்னா என்னது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண சங்கம் சினிமாஸ் வீடியோவில் ஸ்டேஜ் முன்னாடி 2 ஸ்பீக்கர் இருக்கும். அதாவது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வெளியவே இருக்கும் ஸ்டேஜ் ஸ்பீக்கர். அதாவது அந்த ஸ்பீக்கரை லைன் அரே ஸ்பீக்கர் சொல்கிறாங்க. அது பல்ஸ் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ். இந்த கணேஷ் சினிமாஸோட ஸ்க்ரீன் 1ல் கிறிஸ்டி பிராண்டோட வைவ் ஆடியோ யூஸ் பண்ணுறாங்க. அது வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. அந்த லைன் அரே ஸ்பீக்கரில் கம்பைன்ஸ் பிளானர் ரிப்பன் டிரைவர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதனால் சரௌண்ட் எஃபெக்ட் நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். 360 டிகிரிக்கு இங்கே சரௌண்ட் எஃபெக்ட் நம்மளால் கேட்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த லைனேரியா ஸ்பீக்கருக்காக கிறிஸ்டி வைவ் ஆடியோவோட கிளாஸ் D ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறதுனால இன்னமும் டீட்டெயிலான சரௌண்ட் எஃபெக்ட்டும் அட்மாஸ் எஃபெக்ட்டும் 360 டிகிரியில் கவர் பண்ணுறதால மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வைவ் ஆடியோவை தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணது இந்த கணேஷ் சினிமாஸ் தான். இதுக்கு முன்னாடி கிறிஸ்டி பிராண்டோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷனை இந்தியாவிலே 5ஆவதாக இன்ஸ்டால் பண்ண தேட்டர் இந்த கணேஷ் சினிமாஸ்னு சொல்லலாம். அப்போலாம் ஸ்க்ரீனோட ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். நான் ஒரு 1 இயர் கழித்து இந்த ஸ்க்ரீனுக்கு இப்போ வரேன். நான் முன்ன பார்த்ததை விட இப்போ பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அது கண்டிப்பாக இவங்க இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். மற்றபடி ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டிலாம் குறைன்னு சொல்லவே முடியாது. கிளாரிட்டிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 20 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் அட்மாஸ் எல்லாமே கிறிஸ்டியோட வைவ் லைன் அரே ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்பீக்கர் கம்பேர் பண்ணும்போது இந்த லைன் அரே ஸ்பீக்கரில் சரௌண்ட் கம்மியாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேஸ் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ரீனில் பேஸ் நல்லாவே இருக்குது. ஆனால் ஹெவியான சீனில் வரும்போது அந்த ஹெவியான பேஸ் இங்கே கேட்க முடியல, அப்படியே டாமினேட் பண்ணிடுது. அதை மட்டும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி ஆகணும் இவங்க. இந்த G1ல் ஒரே நேரத்தில் 324 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க டிக்கெட்டை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது பாக்ஸ், சில்வர், கோல்டுன்னு. அதுக்கு 3த்துக்குமே 120 டிக்கெட் பைசா இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஸ்மெல் நல்லாயிருக்கு. ஆனால் இன்டர்வல் முடிஞ்சும் ஏசி லோ ஆகிடுது. அது கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கணும். நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு பெருசாக இந்த ஸ்க்ரீனில்
சொல்ல முடியாது. ஒரு சின்ன கேலிப்ரேஷன் பண்ணாங்கன்னா அந்த பிக்சர் குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டியும் இங்கே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடும். மற்றபடி இந்த மாதிரி ஏரியாவுக்கு இவ்வளோ ஒரு ஹைஃபை டெக்னாலஜியோட தேட்டர் ஓப்பன் பண்ணுறது பெரிய விஷயந்தான். அதுக்காகவே இவங்கள கண்டிப்பாக பாராட்டலாம். அந்த சின்ன சின்ன விஷயங்களை ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா இந்த தேட்டர் பழைய மாதிரியே இன்னும் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் கணேஷ் சினிமாஸில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். G1 டெமோ ஆடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.